இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லஞ்சம் லம்சம் ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் தான் பார்க்க போகிறோம். ஸோ லஞ்சம் வேறு லம்சம் வேறு தான். ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம 12th ஓல்டு புக்கில் வந்து லம்சம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதில் லஞ்சம் இருக்காது. ஆக்சுவலாக லஞ்சம் அப்படிங்கிறது கையூட்டு தான் அதோட பொருள். லஞ்சம் அப்படிங்கிறதோட தமிழ் மொழிச்சொல் என்ன அப்படின்னா கையூட்டு அப்படிங்கிறது, இது கரெக்டு. அண்டு லம்சம் அப்படின்னா திரட்சி தொகை. ஸோ லம்சம் அப்படிங்கிறது இதுதான் இங்கிலீஷில் அதோட ஸ்பெல்லிங். ஓகேவா? லம்சம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திரட்சி தொகை அப்படிங்கிறது யூஸ்வலாக இந்த லம்சம் அப்படிங்கிற வேர்டு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு லாட்ரி டிக்கெட்டில் வின் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ லாட்ரி டிக்கெட்டில் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து லம்சமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் சொல்லணும்னா, அதாவது பல்காக வருது, ஒரே நேரத்தில் ஒரு பல்க் அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதாகட்டும் இல்லது நமக்கு வர்றதாகட்டும், ஒரு பெரிய அமௌண்ட் வந்து வர்றது தான் லம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் திரட்சி தொகை மொத்தமாக வருது. அப்போ லஞ்சம் அப்படின்னா கையூட்டு, லம்சம் அப்படின்னா திரட்சி தொகை. ஸோ ரெண்டுமே வந்து வேறு வேறு வேர்ட் தான். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.